உங்கள் அனைவருக்குமே தெரியும் ஜனாதிபதி தேர்தலுக்கான நாளுமே நெருங்கி கொண்டு வருகின்றது. அதே சமயம் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தங்களினுடைய பிரச்சார கூட்டத்திலே நிறைய விடயங்களை, நிறைய வாக்குறுதிகளையும், நிறைய நடந்து முடிந்த விடயங்களையும் உதாரணங்கள் காட்டி தங்களுடைய பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலில் முக்கியமான நபர்களாக பார்க்கப்படக்கூடியவர்கள்ல தற்பொழுதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள், அதே போல சஜித் பிரேமதாஸ் அவர்கள், அது மட்டுமல்லாமல் அனுரகுமார திசாநாயக் அவர்கள், அது மட்டுமல்ல தமிழ் வேட்பாளரான அரியநேந்திரம் அவர்கள் ஆக இந்த ஆட்கள் உண்மைக்குமே தமிழ் மக்கள் மத்தியில் கொஞ்சமே பிரபலமாக இருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். நாடு முழுவதுமே இந்த மூன்று நபர்கள், ரணில் விக்ரமசிங்க அவர்கள், அதே சமயம் அனுரகுமார திசாநாயக், அது மட்டுமல்லாமல் சஜித் அவர்கள், இந்த மூவரும் ஒரு பெரிய பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கட்டத்தில் இருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த மூன்று பேருடைய பிரச்சாரங்களையும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது, நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது. இவர்கள் அனைவருக்குள்ளேயுமே ஒரு முக்கியமான நபராக பார்க்கப்படக்கூடியவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள், அதாவது தற்பொழுதைய ஜனாதிபதி. இவரினுடைய ஒரு தலைமைத்துவத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால் உண்மைக்குமே உங்கள் அனைவருக்குமே தெரியும், நாடு ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்த பொழுது, ஒரு இடி இல்லை என்ற ஒரு பொருளாதார பின்னடைவை சந்தித்திருந்த பொழுது பொறுப்பேற்றவர் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள். ஆகவே அவர் ஒருவேளை அடுத்த முறையும் ஜனாதிபதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாரா, அவரினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்க போகின்றது என்றதுல மக்களினுடைய கவனிப்பு என்றது இன்னுமே உன்னிப்பாக இருக்கின்றால் நிச்சயமாக அதை யாராலும் மறக்க முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது அவர் தற்பொழுது நடைபெற்ற ஒரு பிரச்சார கூட்டத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அந்த விடயம் என்னன்றதை இந்த காணொலியில் நாங்கள் விரிவாகவே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். 370 ரூபாவாக இருந்த டாலரின் பெறுமதி 300 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. இது 260 ரூபாவாக வீழ்ச்சியடையும் போது மேலும் அதிகமாக சலுகைகள் வழங்கப்படலாம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எகலியகொட பிரதேசத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்தவாறு தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில 2019ஆம் ஆண்டில் மொத்த தேசிய உற்பத்தி 89 பில்லியன் டாலர் இருந்தது. நான் நாட்டை பொறுப்பேற்ற போது 76 பில்லியன் டாலர்களாக அது குறைந்திருந்தது. ஒரு நாள் $1 கூட பணம் இருக்கவில்லை. அந்த நாளில் 2000 டாலர்கள் என்னிடம் இருந்தது. அன்று தாய்நாட்டை விட நான் செல்வந்தராக இருந்தேன். இன்று தாய்நாடு என்னை விட செல்வந்த நாடாக மாறியுள்ளது. அன்று அந்நிய செலாவணி கையிருப்பு வீழ்ச்சியடைந்த நிலையில் ரூபாவின் பெறுமதி 100 வீதத்தினால் வீழ்ச்சியடைந்தது. பொருட்களின் விலை 100 வீதத்தினால் உயர்ந்தது. பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்ததால் அதிலிருந்து மீள்வதற்கு பல ஆண்டுகள் பிடிக்கும். கிரீஸில் பொருளாதார வீழ்ச்சியுடன் அரச ஊழியர்களின் சம்பளம் 40 வீதத்தினால் குறைக்கப்பட்டது. எமது நாட்டில் அன்று அரச ஊழியர்கள் கஷ்டப்பட்டனர். நகைக்கடைகளில் அதிகளவான நகைகள் அடகு வைக்கப்பட்டன. அனைவரும் கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்தனர். இன்று சிவப்பு பருப்பு விலை 40 வீதத்தினால் குறைவடைந்துள்ளது. டீசல் மற்றும் எரிவாயு என்பன 33 வீதத்தினால் குறைந்துள்ளது. 40 ரூபாவாக இருந்த பேருந்து கட்டணம் 28 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் பல பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. மேலும் கஷ்டத்துடன் வாழும் 25 வீதமான மக்கள் உள்ளனர். மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். ரூபாவின் பெறுமதி பலப்படுத்தப்பட்டது. மொத்த தேசிய உற்பத்தியை 84 பில்லியன் டாலர்களாக உயர்த்தியுள்ளேன். குறைந்த வருமானம் பெறுவோருக்காக அஸ்வசும அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த வருடத்தில் வரி சலுகை மற்றும் சம்பள உயர்வு வழங்க முடியவில்லை. ஆனால் 2024ஆம் ஆண்டில் அரச ஊழியர்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டது. பின்னர் அது 10,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது. வாழ்க்கை செலவு கொடுப்பனவு 25,000 ரூபாவாக அதிகரிக்கப்படுகிறது. அடிப்படை சம்பளம் உயர்த்தப்படுகிறது. எம்மிடம் உள்ள பணம் அதிகரிப்பதோடு நிவாரணம் வழங்க ஆரம்பித்தோம். 370 ரூபாவாக இருந்த டாலரின் பெறுமதி 300 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. இது 260 ரூபாவாக வீழ்ச்சியடையும் போது மேலும் அதிகமாக சலுகைகள் வழங்கலாம். மக்கள் படும் வேதனை எமக்கு தெரியும். அதனை போக்கவே நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். உழைக்கும் போதான வரியை திருத்த IMF உடன் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது.
எமது யோசனையும் IMF யோசனையும் ஆராயப்பட்டு இறுதி முடிவு எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். ஆகவே இந்த ஒரு விடயத்தை தான் அவர் அண்மையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் தெரிவித்திருக்கின்றார். உண்மைக்கும் சொல்ல போனால் இந்த பிரச்சார கூட்டங்களில் இவர்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்களை வைத்துக் கொண்டுதான் மக்களும் தீர்மானிக்கின்றார்கள். அதே சமயம் அவர்களினுடைய முன்னைய கால தற்பொழுது கால ஆட்சி நடைமுறைகளை வைத்துக் கொண்டும் அவர்களுடைய இதற்கு முதல் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பதை வைத்துக் கொண்டும் மக்கள் தங்களுக்கான தலைவர்களை தெரிவு செய்வார்கள். ஆகவே அடுத்த ஜனாதிபதி தேர்தல் என்றது ஒரு மிக முக்கியமான தேர்தல் தான். எங்களுடைய நாட்டில் அடுத்த ஜனாதிபதி யார் என்றது ஒரு மிக முக்கியமான விடயம். ஆகவே சரியானவர்களை தேர்ந்தெடுத்து தலைவராக்க வேண்டும். அது எதிர்காலத்தை பாதிக்காமல் பார்த்துக் கொள்ளும். ஆகவே உங்களுடைய தெரிவு சரியானதாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய வாக்குகளும் பொன்னானவை. அவற்றை வீண் விரயம் செய்யாமல் சரியான தலைவர்களை தேர்ந்தெடுத்து நாட்டுக்கான ஒரு தலைவரை நீங்கள் உருவாக்க வேண்டும். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கருத்து பகிர்வில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.